ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையில் சமூக விரோதிகள் ராகுல் காந்தி எதிராக கோஷங்கள் எழுப்புவதை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் நகர தலைவர் அருள்ராஜ் தலைமையில் காங்கிரஸ் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்ற பெயரில் தன்னுடைய இரண்டாவது யாத்திரையை ஜனவரி 14ஆம் தேதி மணிப்பூரில் தொடங்கினார். மணிப்பூர் முதல் மும்பை வரை 15 மாநிலங்கள் மொத்தம் 6713 கிலோமீட்டர் தூரம் யாத்திரை மேற்கொள்ளும் ராகுல் காந்தி கடந்த 4 நாட்களாக அசாம் மாநிலத்தில் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். அசாமில் இந்த யாத்திரையின் போது இந்தியாவிலேயே அதிக அளவில் ஊழல் மிகுந்த மாநிலம் அசாம். மிகப்பெரிய ஊழல்வாதி அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா என்று பாஜக அரசை ராகுல் காந்தி சாடியிருந்தார். இந்த நிலையில் அசாமில் நேற்று பிஸ்வந்த் மாவட்டம் முதல் நாகோன் வரையிலான காங்கிரஸ் யாத்திரையின் போது ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டவர்களை நோக்கி ராகுல் காந்தி பொறுமை இழந்ததாக பாஜக ஐடி செல் தலைவர் அமித் மால்வியா, முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஆகியோர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் சிறிய வீடியோ ஒன்றை பதிவிட்டு ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் விமர்சித்திருக்கின்றனர். அந்த வீடியோவில் ராகுல் காந்தி பேருந்தில் அமர்ந்தபடி யாத்திரையில் சென்று கொண்டிருக்க சாலையோரத்தில் இந்த ஆதரவாளர்கள் கூட்டமாக காவி கொடியை ஏந்தியபடி ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டிருக்கின்றனர். பின்னர் ராகுல் காந்தி பேருந்திலிருந்து இறங்கி அவர்களை நோக்கி வேகமாக செல்வது போன்று இருந்தது. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பு தெரிவித்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நிலையத்தில் உள்ள அன்னை இந்திரா காந்தி சிலை முன்பு நகர தலைவர் அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜனநாயகத்தை சிதைக்காதே, நியாயம் தானா, நியாயம் தானா, ராகுல் காந்திக்கு கலவரத்தை தூண்டாதே, பாஜக அரசே ஆர்எஸ்எஸ் அரசே தூண்டாதே, இந்திய நாடு இந்திய நாடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், பாதுகாப்பு பாதுகாப்பு எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு கலவரத்தை தூண்டாதே, கலவரத்தை தூண்டாதே. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான நகர காங்கிரஸ் தலைவர் அருள்ராஜ் மக்களுக்கான யாத்திரையாக, மக்கள் உரிமைகளை மீட்டெடுக்கும் யாத்திரையாக மாற்றி காட்டிய வல்லமை தலைமை நம்முடைய தலைவர் ராகுல் காந்திகளுக்கு மட்டுமே சாரும். தலைவர் ராகுல் காந்தியுடைய பயணம் இந்திய மக்களை ஒன்றிணைப்பது, அன்பால் அரவணைப்பது. அத்தகைய மகத்தான சக்திக்கு முன்னால்